ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே பேய்களை பார்க்குற அமானுஷ்ய சக்தி இருக்குது. ஸோ அதனால் அந்த பொண்ணு எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரகிளான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்த்தி, ஸ்வாதி இவங்க 2 பேருமே சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு லீவு விட்ட காரணத்தால் தருமபுரியில் இருக்க தன்னோட சித்தப்பா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணுங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய பொண்ணுங்க தான். ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ தருமபுரியில் இருக்க அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகலாம்னு போகிறாங்க. போகிற வழியில் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே இங்கேன்னு ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஸ்வாதி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருக்கா. ஒரு விஷயத்தை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஆர்த்தி என்ன கேட்குற, என்னடி நீ ரொம்ப நேரமாக எதுவும் யோசிச்சுட்ருக்க, என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், மணி ஆகிடுச்சு அப்படிங்கிறான். சரி ஓகே, ஆன்ட்டிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு 2 பேருமே எழுந்து வாசல்கிட்ட போகிறாங்க. போகும்போது ஸ்வாதி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. ஒரு வயசான பாட்டி அங்கே நின்று ஸ்வாதியையும் ஆர்த்தியையும் முறைச்சிட்டே இருக்க மாதிரி நோட் பண்ணுறா. பட் அந்த வீட்டுக்குள்ளார அவளோட ஃப்ரெண்டு கூட அங்கே தான் இருக்கா. பட் அவளை இவங்க பார்க்கவே இல்லை. அவள் வெளியில் எங்கேயும் போயிட்டு இருந்திருப்பா போல். ஸோ இவங்க திரும்ப வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டேன்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு வரும்போது சடனாக அவளோட அம்மா வந்துடுறாங்க. இதை பார்த்து பயந்து போன ஸ்வாதியோ ஆர்த்தியோ அந்த இடத்த விட்டு சரி போயிட்டு வர ஆண்டின்னு கிளம்பி வந்துட்டாங்க. அப்போது ஸ்வாதி ஒரு விஷயத்த ஆர்த்திக்கிட்ட தெளிவாக சொல்கிறா. இனிமேல் நம்ம இந்த வீட்டுக்கு வர வேண்டாம், நம்ம அவளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அவளை சித்தப்பா வீட்டுக்கு வர சொல்லிக்கலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஸ்வாதி ஆர்த்திக்கிட்ட சொல்கிறா. இவங்க 2 பேரும் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாருக்கூடையும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக பழகுறாங்க. அப்போது அந்த சித்தப்பா பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. அப்படி வந்திருக்க டைமில் ஸ்வாதி ஒரு விஷயத்தை கேட்குறா. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறா. அதாவது டீ, காஃபி, பிஸ்கெட்டுன்னு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை கேட்குறா. நாங்கள் பிக்னிக் போகிற மாதிரி இருக்கோம், நீங்களும் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறா தன்னோட அண்ணன்களை. அப்போது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்களாம் பிக்னிக் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மலை பகுதிகள், காடுகள், அப்படி தான் நாங்கள் பிக்னிக் போவோம், உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறான். அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறான். அவனும் ஓகே சொல்லிவிட்டு சரி ஓகே உன்னோட ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் இரவு அதோட முடியுது. பின்பு அந்த பசங்களும் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 10-15 நாளில் நம்ம பிக்னிக் போகிறோம், அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே டீல் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பின்பு ஸ்வாதி ஆர்த்திக்கிட்ட வந்து இந்த மாதிரி அண்ணவங்க 15 நாளுக்குள்ளே பிக்னிக் போகிற மாதிரி பேசியிருக்கிறாங்க, பட் அதுக்குள்ளார நம்ம 2 பேரும் எங்கேயாவது தனியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இவங்க 2 பேருமே மறுநாள் விடிஞ்சதும் ஒரு இடத்துக்கு போக பிளான் பண்ணுறாங்க. அந்த இடம் வேறு எங்கேயும் இல்லை, தருமபுரிக்கு போகிற வழியில் இருக்கிற தொப்பூர் கணவாய் தான். இந்த இடத்த பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அங்கே பல அமானுஷ்யங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி எத்தனையோ லாரிகளாக இருக்கட்டும், காருகளாக இருக்கட்டும், பைக்குகளாக இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அமாவாசை தினங்களில் அங்கே தவறாமல் ஆக்சிடெண்ட் நடக்கிறது இப்போ வரையிலும் நடக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் ஆர்த்தியும் ஸ்வாதியும் போகிறதா பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் மறுநாள் குளித்து சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா பெருசாக ஒன்றும் தெரியலை, இவங்களுக்கு பயமும் வரலை. ஸோ திரும்ப அதை சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட அதை சொல்கிறாங்க. அப்போது அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் பயந்தாவங்களிங்க, அதனால் பகலில் போயிட்டு பகலில் ரிட்டர்ன் வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்பாக சொல்கிறா. அப்போது அவளே அவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க தொப்பூர் கணவாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டா. அவங்க சித்தப்பா உடனே இவங்க 2 பேரையும் ஸ்வாதியையும் ஆர்த்தியையும் வார்ன் பண்ணுறாரு. இனிமேல் அங்கே போகக்கூடாது, அந்த இடம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு. உடனே இந்த பொண்ணுங்களும் இந்தான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்தே இவங்க பகலில் போன டைம்லேருந்தே ஸ்வாதிக்கு ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்வாதி அங்கே ஒரு பொண்ணை பார்த்ததா மைண்டில் ஏற்றிக்கிட்டா. அதாவது அந்த காட்டுப்பகுதியில் ஒரு பொண்ணு போனதை பார்த்துருக்கா ஸ்வாதி. ஸோ அதனால் வந்துட்டாங்க. திரும்ப அந்த இடத்துக்கு நைட் டைமில் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 2 பேருமே கிளம்பியும் போகிறாங்க. ஸ்வாதிக்கு அன்றைய இரவில் ஒரு முக்கியமான விஷயம் தோணுது. எப்படியாவது இங்கே நடக்கிற அமானுஷ்யத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிண்டு. ஸோ ஆர்த்தி தன்னோட ஃபோனில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ணுறா. ஸ்வாதி நைட் டியூஷன் கேமராவை எடுத்து ஆன் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். அதற்கு பின்பு 2 பேருமே அந்த சாலையோரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. பட் லாரிகள், கார்கள், பஸ்ஸுகள்னு எது போனாலும் இவங்க அதை கண்டுக்கலை. அதற்கு பின்பு ஆர்த்தியோட கண்களுக்கு ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுது.
உடனே சுவாத்தியை கூப்பிட்டு அங்கே பாரு ஒரு பொண்ணு நிற்கிறா அப்படின்னு ஆர்த்தி சொல்கிறா. அதுக்கு சுவாத்தி என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே நடக்கிற எல்லாமே கனவுகள் மாதிரி, எதுவுமே நிஜங்கள் கிடையாது, இங்கே எல்லாமே அமானுஷ்யமாக தான் இருக்கும். ஒரு பெண் நடந்து இந்நேரத்துக்கு வரா அப்படின்னா நீ அப்போ அது உண்மைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சுவாத்தி கேட்குறா. அதுக்கு ஆர்த்தி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாடி என் கண்ணு முன்னாடி தானே அந்த பொண்ணு நிற்கிது, அப்போ அது பொய்ன்னு சொல்கிறியா அப்படின்னு ஆர்த்தி கேட்குறா. அதுக்கு சுவாத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு இந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறா. தெரியும், ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும் அவ்வளோதானே அப்படிங்கிறா. அப்போ தான் சுவாத்தி ஒரு விஷயத்த ஆர்த்திக்கிட்ட சொல்கிறா. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு தான் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதற்கு பிறகு தான் லாரி டிரைவர் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து தான் தன்னோட ஸ்பீடை சடன் பிரேக் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளும் இங்கே இறந்து போக நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஆர்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லை ஓகே, எப்படியாவது இதை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதற்கு பின்பு தன்னோட நைட் விஷன் கேமராவையும் ஃபோனோட கேமராவையும் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு நிற்கிற பகுதியை நோக்கி தான் போகிறாங்க. கொஞ்ச தூரம் தான் ஆர்த்தி கண்ணுக்கு அந்த பெண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதற்கு பின்பு அந்த பெண்மணி தெரியவே இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு இருந்துச்சு, இப்போ காணமே அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போகலான்னு போகிறாங்க. போனால் அது ஒரு காட்டுப்பகுதியாக இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில் இவங்க 2 பேரும் நினச்சதை விட எக்ஸ்ட்ரீமாகவே நடக்குது. அப்படி என்ன தான் அங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா, பயங்கரமாக அழுகிற சவுண்டு கேட்குது. இவங்க 2 பேருமே பதறி போனாலும் ஒரு செகண்டு டக்குன்னு மைண்டை ரிலீஃப் பண்ணி அந்த சவுண்டுங்களை எங்கேருந்து வருதுன்னு கவனிக்கிறாங்க. சரி, அந்த சத்தம் வர்ற இடத்த நோக்கி போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மெதுவாக அந்த சத்தம் வர்ற இடத்த நோக்கி போகிறாங்க. அது ஒரு தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட போனதும் ஆர்த்தி சடனாக நில்லு, அங்கே யாரும் நிற்கிறாங்க பாரு அப்படிங்கிறா. பயந்து போன சுவாத்தி, ஏண்டி நானே பயந்து போயிருக்கேன், நீ மேலும் மேலும் என்னை பயமுறுத்துற அப்படிங்கிறா. அப்போ தான் ஆர்த்தியும் சுவாத்தியும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஒரு இளம் வயது பெண்மணி கையில் குழந்தையோட அந்த பகுதியில் நடந்து போகிறாங்க. அது இவங்க 2 பேரும் நைட் விஷன் கேமராவில் நல்லாவே பார்க்குறாங்க. அப்போ தான் சுவாத்திக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பேசாமல் நம்ம மூடிக்கிட்டு அண்ணனோடையே போயிருக்கலாம், நம்ம தனியாக வந்தது ரொம்ப தப்பாக போயிடுச்சு, இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் வசமா அப்படின்னு சுவாத்தி யோசிக்கிறா. உடனே 2 பேருமே பயப்படாமல் வா பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க குழந்தைய வச்சுட்டு. 2 பேருமே பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து கத்திட்டு ஓடி வராங்க. ஓடி வந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி அந்த ஆன்மா துரத்தி வருதுன்னு நினச்சிட்டு தான் வேகமாக ஓடி வர்றாங்க. பட் அந்த ஆன்மா இவங்களை பின்தொடரவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்பு சுவாத்தியும் சரி ஆர்த்தியும் சரி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஆனால் ஆர்த்தியை அந்த ஆன்மா நல்லாவே பயமுறுத்திடுச்சு. ஆர்த்தியோட உடலில் தான் அது இருக்குது. அங்கேருந்து 2 நாட்கள்லே ஆர்த்தி ரொம்ப பயங்கரமாக விகாரமாக பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாள். இதை பார்த்த சுவாத்தி தன்னோட சித்தப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் பொண்ணு வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு யோசிக்கிறாள். ஆனால் அவங்க அங்கே இவங்களை நினச்சி தொழுகை பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க வீட்டு மேல் சீலிங்கில் யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி இருந்திருக்கு. அந்த முஸ்லீம் பொண்ணு பயந்தவங்களுக்கெல்லாம் முஸ்லீம் முறைப்படி மந்திரிச்சு விடக்கூடிய ஒரு பெண். ஸோ துவா பண்ணி முடிச்சுட்டு எழுந்து வெளியில் வர்றாங்க. அவங்க துவா பண்ணும்போது அவங்க கண்களுக்கு ஏதோ காட்டியிருக்கு. ஸோ பயந்து போன பெண்மணி திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் தனிமையில் இருக்க வேணாம், 2 பேருமே ஒரே இடத்துல இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 2 பேரும் தன்னோட அண்ணனோட சேஃபாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆர்த்தி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டா. யாரு கூடயும் பேசுகிறதில்ல, சாப்பிட்றதில்ல, சிரிக்கிறதில்லன்னு தன்னோட ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறா. அதற்கு பின்பு தான் இந்த விஷயம் எப்படியோ அவங்க சித்தப்பா காதுக்கு போகுது. அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதற்கு பின்பு ஆர்த்தியோட உடலில் இருக்க அந்த ஆன்மா ஒரு விஷயத்த சொல்லுது. நான் பாட்டுக்கு தான் இருந்தேன், இவங்க 2 பேரும் தான் என்னை தொந்தரவு பண்ணாங்க. நான் ரோட்டில் போகிற ஆண்நபர்களே விடுறது கிடையாது. எனக்கு அமாவாசை தினங்களில் அவங்கள யாராவது ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இவங்க 2 பேரும் அமாவாசை நாளில் தான் என்னோடய எல்லையில் வந்தாங்க. ஸோ இவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மா ஆர்த்தியோட உடல்லேருந்து சொல்லுது. பயந்து போன சுவாத்தி, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இனிமேல் அந்த பக்கமே வரமாட்டோம், என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு அழுவுறா. அதுக்கு அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றை மாதிரி தான் நானும் அந்த ரோட்டில் என்னோடய குழந்தைய வச்சுட்டு நின்றுருந்தேன்.
அப்போது ஒரு லாரி டிரைவர் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னை அங்கேயே அந்த தோட்டத்துக்குள்ளேயே கற்பழித்து போட்டுட்டு போயிட்டான். என்னோடய உடலோட ஸ்மெல்லு வந்து தான் என்னையே கண்டுபிடிச்சி எடுத்தாங்க, என்னோடய குழந்தையும் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. என்னோடய குழந்த பால் குடிக்கிற குழந்த, அதையும் சித்திரவதை பண்ணி தான் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி அழுவுது. அதனால தான் எனக்கு ஆண்கள் மேலே ரொம்ப வெறுப்பு. எந்த நேரத்தில் ஆண்கள் நைட் டைமில் அமாவாசை நேரத்தில் தனியாக எந்த டிரைவர் வராரோ அவங்கள நான் அந்த இடத்துல முடிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணி இப்போ வரையிலும் அதான் நடத்திட்டுருக்கேன். நீங்கள் 2 பேரும் கொழுப்பெடுத்து போய் என்னோடய எல்லைக்கு வந்தீங்க. நானும் ஏதாவது உடல் கிடைக்குமா நகரத்துக்குள்ளே போகிறதுக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நீங்கள் 2 பேருமே தோட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுது. அப்போது ஸ்வாதியோட சித்தப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம்காரரை கூட்டிகிட்டு வராரு. இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரொம்ப வியாடாக நடந்துக்கிறா. அவளோட நிகங்களை அவளே பிடுங்கி எடுக்கிறா வலியோடு சேர்த்து. அதற்கு பின்பு அங்கே உள்ள எல்லாருமே இந்த பொண்ணை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. டக்குன்னு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் டாக்டர்ஸ்லாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து பைத்தியம் முடிச்சதுக்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. அவங்க சித்தப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு. என்னோட அண்ணன் என்ன நம்பி தான் அந்த குழந்தைங்களை இங்கே அமுச்சு விட்டான், நான் தான் இவங்கள சரியாக பார்த்துக்கல அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு, அழுகுறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன்னா ஸ்வாதியை எப்படியாவது காப்பாற்றியாகணும். அதற்கு பின்பு தான் ஒரு முஸ்லீம்காரரை வர சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி அவளோட உடம்பில் இருக்க பேயை நீக்கிறாங்க. நீக்கும் போது அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட உயிரை நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு ஸ்வாதிக்கிட்ட ஆர்த்தியை சொல்லுது. பயந்து போன ஸ்வாதி தன்னோட தோழியை இழந்துருவோன்னு நினச்சிண்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பெண்மணியோட ஆன்மா, எனக்கு புடவை வேணும், பூ வேணும், என்னோடய குழந்தைக்கு நிறைய பழங்கள் வேணும், பால் டப்பா வேணும், பால் வேணும், என்னோடய குழந்தைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும், கண்மை வேணும், பவுட்ரு வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லுது. சரின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இதை வாங்கி கொண்டு அந்த இடத்துல போய் வச்சுட்டு வர்றாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே, அதாவது அந்த காட்டுக்குள்ளே, தொப்பூர் கணவாயிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி. ஸோ அப்படி வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஸ்வாதியோட வயிறு, ஆர்த்தியோட வயிறு ஒரு கர்ப்பிணி பெண் போல் வீங்கி இருக்குது. ஏன் அது அப்படி ஆகுதுன்னு பார்த்தா, ஆர்த்திக்கு ஒரு டம்ளர் பால் குடித்தா கூட அதை செமிக்கிற தன்மானம் கிடையாது. ஸோ அந்த ஆன்மா இவங்கக்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கு. இப்போதைக்கு நான் விலகுறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆர்த்தியை அது கூடவே கூட்டிகிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆர்த்தி அதற்கு பின்பு 1 வாரம் உயிரோடு இருந்துட்டு இறந்தே போயிட்டா. அதற்கு பின்பு ஸ்வாதி கிளம்பி சென்னைக்கு போயிடுறா. ஸ்கூலுக்கும் தொடர்ந்து போகிறா. பட் இருந்தாலும் ஸ்வாதி ஆர்த்தியோட இழப்பை ஏற்றுக்கவே இல்லை. என்னால் தான் அவள் இப்படி ஆயிட்டா. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. பேய்கள் எங்கே இருக்குதோ அதை பின்தொடர்ந்து போகணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனால தான் நான் ஆர்த்தியை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன், என்னோடய தப்பு தான் அப்படின்னு இப்போ வரையிலும் ஆர்த்தி இறந்ததை ஸ்வாதி நினச்சி ஃபீல் பண்ணுறக்கா. இந்த நிகழ்வுக்கு பின்பு ஸ்வாதி அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வரவே இல்லை. ஏன்னா வந்தால் ஆர்த்தியோட ஞாபகம் வரும்னு ஸ்வாதி வரவே இல்லை. அதற்கு பின்பு ஸ்வாதிக்கு இப்போது கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. இப்போ அவள் சேஃபாக தான் இருக்கா. பட் இருந்தாலும் தன்னோட தோழி இறந்ததை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகே காய்ஸ், இந்த பதிவு இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் நான் உங்கள் நித்யா. டாட்டா பாய், டேக் கேர்.